நீங்க ஆரம்பிக்கக்கூடிய பிசினஸ் உங்களுக்கு மட்டுமே உதவிகரமா இல்லாம இந்த உலகத்தின் இயற்கையை காப்பாத்துறதுக்காகவும் அதே மாதிரி உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கணுமா? அப்படி ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணனும்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. எடிபிள் கட்லரி பிசினஸ். இந்த கட்லரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சாதாரணமா ஹோட்டல் இல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் நமக்கு ஸ்பூன், பிளேட் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, டம்ளர் அதுதான் கட்லரி. இந்த கட்லரியை வந்து பிளாஸ்டிக்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த பிளாஸ்டிக் யூசேஜை நிறுத்திட்டு நீங்க ஒரு எடிபிள் அந்த ஸ்பூனையும் தட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதையும் நீங்க அப்படியே சாப்பிட்டு அதுலயும் ஹெல்த் பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ப்ராப்பரான எடிபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இந்த எடிபிள் கட்லரி பிசினஸ் நான் எப்படி பண்றது, இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு, இந்த ஒரு பிசினஸ் பண்றது மூலமா இந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் உற்பத்தியை வந்து நான் எந்த அளவுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்து இந்த இயற்கையை காப்பாத்துறேன், அதே மாதிரி எந்த அளவுக்கான ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளவு லாபம் வரும், அதே மாதிரி இந்த ஒரு பிசினஸ் பண்றப்போ 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் எப்படி லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவை கடைசி மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். எடிபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ் அப்படின்னா என்ன, எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், தள்ளுவண்டியிலே ஆகட்டும், இங்கே இவங்க உணவை வச்சு கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்பூனு, தட்டு, டம்ளர் இதுகளை எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற வரைக்கும் தான் நம்மளுக்கு அது தெரியும். ஆனா அது தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிளாஸ்டிக் இந்த ஒரு பூமியில ரீசைக்கிள் ஆகாம, ரினியூவல் பண்ணப்படாம, ஏன்னா அது இயற்கையா போய் சேராம திருப்பி ஒரு வேஸ்டேஜா வருஷ கணக்குல இருந்து நம்மளுக்கு இயற்கை சீரழிவு உண்டாக்கிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிளாஸ்டிக். இதை கட்டுப்படுத்துறதுக்கும் அது மூலியமா லாபம் பார்க்கறதுக்கும் இந்த ஒரு பிசினஸ் ஒரு அருமையான ஐடியா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல 36% பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து இந்த பிளேட் ஸ்பூனால தான் கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை அவங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இந்த எடிபிள் ஸ்பூன், பிளேட், கட்லரி எல்லாத்தையும் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராகி, கம்பு, சோளம், அரிசி மாவு, அதே மாதிரி கடலை மாவுன்னு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸால செய்யக்கூடிய ஸ்பூன், பிளேட் எல்லாம் தான் எடிபிள் கட்லரி ப்ராடக்ட்ஸ். ஒரு அழகான உதாரணம் சொல்லட்டுங்களா? 2018ல KFC எடிபிள் காஃபி கப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சூடான உணவான காஃபி இல்ல பால் எதா இருந்தாலுமே அந்த ஒரு பேப்பர் இல்ல பிளாஸ்டிக் கப்ல இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணி அது உடல்நிலைக்கு கேடுன்னு மக்களுக்கு தெரிய வர்றப்போ ஆல்டர்னேட்டா இதை யோசிச்சு இந்த ஒரு விஷயத்தை KFC இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஒரு காஃபி கப் வந்து சாக்லேட்டால செய்யப்பட்டது. அது வந்து அந்த காஃபி அவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கப்பையும் அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒரு பிரில்லியண்டான எக்ஸாம்பிள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இந்த ப்ரொடக்ஷனை வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களும் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு கோன் ஐஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றப்போ அந்த ஐஸ்கிரீமையும் கடைசி மட்டும் சாப்பிட்டு கோனையும் டிப்பு விடாம சாப்பிடுவோமோ, அந்த மாதிரி இந்த ஸ்பூனு, தட்டு எல்லாத்தையுமே மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம சூடான உணவை வச்சு சாப்பிட்றப்போ இந்த ஹீட்னால அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கக்கூடிய பிஸ்பெனால் ஏ அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி நம்ம ஹெல்த்துக்கு ஏகப்பட்ட கேடுகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்படி ரெகுலரா பிளாஸ்டிக் இதுல சூடான உணவு சாப்பிட்றவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கு, கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு, ஹார்ட் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி ஏகப்பட்ட டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த எல்லா ஹெல்த் இஷ்யூஸையும் ஸ்டாப் பண்ணி நீங்க ஒரு ஹெல்தியான மீலை ப்ரொவைட் பண்றீங்க வித் இந்த ராகி, கம்பு, சோளம், அரிசி மாவை வச்சு செய்யக்கூடிய இந்த தட்டு, ஸ்பூன் மூலமா நீங்க ஒரு மிகப்பெரிய ஹெல்த் பெனிஃபிட் தான் எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறீங்க. சோ இப்போ இந்த பிசினஸ்க்கான குளோபல் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஈகோ கான்சியஸான கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டிமாண்ட் பயங்கரமா இருக்கிறதுனால 28% காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் மட்டும் இருக்குன்னா பாத்துக்கோங்க இந்த பிசினஸ்க்கான டிமாண்ட் அவ்வளவு ஹை. ஸோ இந்த ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு 3 to 4 லட்சம் தாராளமா எடுத்து வச்சா தாராளமா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி என்கிட்ட அவ்வளவெல்லாம் பணம் இல்லை, ஒரு 2 to 3 லட்சம் தான் முடியும் அப்படின்னா அந்த மார்ஜின்குள்ள உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா அப்ராக்சிமேட்லி ஒரு 3 to 4 லட்சம் ரூபாய் இருந்தாதான் இந்த ஒரு பிசினஸ் உங்களால தாராளமா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேண்டை தேர்ந்தெடுங்க. நீங்க இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாகட்டும் இல்ல தனியா நான் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் கூட எவ்வளவு இடம் தேவைப்படும், மினிமமா ஒரு 700 இருந்து 1000 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷியஸான இடத்தை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு இடத்துல ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வந்து அதை
வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நீட்டா பவுடர் பண்ணி மாவு மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ஷேப் கொடுக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாம் வச்சு பேக்கேஜிங் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இந்த ஒரு லேண்ட் ஸ்பேஸ்ல தான் உங்களால அந்த ஒரு பிசினஸை தாராளமா பண்ண முடியும். ஸோ லேண்ட் இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா இப்போ லேண்ட் ஓகே, நான் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ கம்பு, சோளம், கோதுமை, அரிசி மாவு, கடலை மாவு, ஓட்ஸ், இந்த பார்லி, இது எல்லாம் தான் வந்து ரா மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் வந்து மெயின் ஸ்டாக்கா வச்சுக்கோங்க. அடுத்ததா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நீங்க பவுடர் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பவுடர் பண்ண வேண்டிய மெஷினை நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டியிருக்கும் உங்களோட இடத்துல. ஸோ இங்க மேஜரான எக்யூப்மெண்ட் என்ன தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா, எடிபிள் கட்லரி மேக்கிங் மெஷின். ஸோ இந்த ஒரு மெஷின்ல வந்து நீங்க அந்த காம்பனன்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்ல என்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கறது வந்து அது பண்ணி ரெடியா கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த மெஷின். இந்த மெஷினோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1,20,000 ஸ்டார்ட் ஆகி 3 லட்சம் 4 லட்சம்னு எக்கச்சக்கமான அந்த ஒரு வெரைட்டிஸ்க்கும் சைஸுக்கும் தகுந்த மாதிரியான பிரைசஸ்ல இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு மிஷினை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் ஒரு மேஜரான எக்யூப்மெண்ட் நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்றது, எப்படி நான் இன்கம் பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா உங்க லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், தள்ளுவண்டிக்காரங்க, அதே மாதிரி கேட்டரிங் சர்வீஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க சப்ளை பண்ணலாம். ஏன்னா மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த விஷயத்த. அந்த ஒரு டிமாண்டே போதும் நீங்க ஆர்டர்ஸ் வாங்குறதுக்கு. ஏன்னா சும்மா சாம்பிள் கொடுத்துட்டு வாங்க, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா மக்கள் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கையோ இல்லை மற்ற விதமான காம்பனன்ட்ஸ் அவங்க தேட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஸ்டீல் பிளேட் எல்லாம் வச்சாங்கன்னா அவங்களுக்கும் லேபர் காஸ்ட்டை திருப்பி வாஷ் பண்ணணும், திருப்பி வைக்கணும். அதனாலேயே அந்த ஒரு லேபர் காஸ்ட்டையும் மேன் பவரையும் கட் பண்றதுக்காகவே இவங்க வந்து பேப்பர் பிளேட்டு, பிளாஸ்டிக் பிளேட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைக்காரங்களுக்குமே வந்து ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்குமே வந்து அவங்க சர்வ் பண்ணக்கூடிய அந்த பிளேட்டும் இதுவும் இம்மீடியட்டா அப்பவே காலி ஆகுதுன்னா அது அவங்களுக்கும் நல்லது, கன்சியூமருக்கும் நல்லது, இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கும் நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். இந்த எடிபிள் ஸ்பூன் பிளேட்டோட பிரைஸ் கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாமே. வந்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனோட ரேட்டு மேனுஃபேக்சரராக நீங்கள் வெளியில் சப்ளை பண்ணுறப்போ 1,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவ்வளவு கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்பூன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25லிருந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு உடன் ஸ்பூனு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபா மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த எடிபிள் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் 5 ரூபாயிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட விஷயம் அடங்கியிருக்கு. ஒன்று இது எடிபிள், இன்னொன்று ஏகப்பட்ட சத்துள்ள உணவு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியதுனால இதை வந்து 5 ரூபாயிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ஸ்டீல் ஸ்பூன் வாங்குற இடத்துல இந்த ஸ்பூன் தாராளமாக எந்த ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பூன் பிளேட் காம்பனன்ட்ஸோட கம்பேரிசன் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு பிஸ்னஸ் மூலியமா நான் எப்படி என்னோட இன்கம் ப்ராஃபிட் எல்லாமே பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் போவோம். ஒரு நாளைக்கு நீங்க 1000 ஸ்பூன் வித்தாலும் கூட, ஒரு ஸ்பூன் 7 ரூபாய்ன்னு போட்டு ஒரு நாளைக்கு 1000 ஸ்பூன் வித்தாலும் கூட ஒரு நாளைக்கு வருமானம் 7,000 ரூபாய் ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ரொடக்ஷன், பேக்கேஜிங் காஸ்ட் இது எல்லாமே ஒரு 3,000 ரூபாய் போடுமே. அப்போ ஒரு நாளைக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000ல் 3,000 போய் 4,000 ரூபாய், கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வந்து சேருது. அப்போ மாசம் லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் மட்டும் உங்களுக்கு லாபம் மட்டுமே வருது. ஒருவேளை உங்களோட ஆர்டர் எல்லாம் பெருக்க பெருக்க மாசம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாராளமா நீங்க லாபம் மட்டுமே பார்க்கலாம். டர்ன் ஓவர் மட்டும் மாசம் 2 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். ஆனா லாபம் அப்படின்னு வர்றப்போ 1 லட்சத்துக்கு கம்மி இருக்கவே இருக்காதுங்க. அவ்வளவு அருமையான ஒரு பிசினஸ் தான் இது. நான் ஏன் இதுக்கு இவ்வளவு டிமாண்ட்னு சொல்றேன்னா, மனுஷனுக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த உணவை வைக்கிறதுக்கான பிளேட்டும் ஸ்பூனும் டெய்லி காலியாகிட்டே தான் இருக்கும். ஒரு நாளும் தேவைப்படும் அவனுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கான ரெகுலர் சப்ளை செயினும் வந்து கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா FSSAI கம்பல்சரி. ஏன்னா இது ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ். அதனால FSSAI கம்பல்சரி, GST ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, ஒரு ட்ரேட் லைசன்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இது பேசிக். இந்த 3 இருந்தாலே நீங்க தாராளமா உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த மாதிரியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் நீங்க கொண்டு வர்றப்போ தயவு செஞ்சு அட்வர்டைஸ் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். உங்களுக்கு
டைரக்டா அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வேலை எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கல அப்படின்னா கூட இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் மற்ற விதமான சோஷியல் மீடியால உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ரிவீல் பண்றப்போ அங்கிருந்து ஆர்டர்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மூலியமா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷனபிளான ஒரு பிசினஸ் தான் இது. தாராளமா நீங்க உங்களோட மார்க்கெட்டிங்கை தெளிவா யோசிச்சு யூனிக்கா மார்க்கெட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுங்க உங்களோட ப்ராடக்ட்டை. ஸோ இதுதான் எடிபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ். ஸோ இந்த எடிபிள் கட்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ் அப்படின்னா என்ன, இது எதுக்காக நீங்க பண்ணணும், நீங்க இந்த பிசினஸ் பண்றது மூலியமா எந்த அளவுக்கு நீங்க இயற்கையை காப்பாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு டீடைல், எந்த அளவுக்கு குளோபல் டிமாண்ட் இருக்கு, இதுக்கு என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போடணும், அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும், எந்த மாதிரியான இடம் தேவைப்படும், எந்த மாதிரியான மெஷினரிஸ் தேவைப்படும் அப்படிங்கிற முழு விவரத்தை நீங்க இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் எக்கச்சக்கமான யூனிக்கான பிசினஸ் ஐடியாஸ் நம்ம ஃப்ரீடம் ஆப்லயே இருக்குங்க. அதுவும் இந்த நியூ இயர் ஆஃபருக்கு எல்லா கோர்ஸுமே மாசம் வெறும் 399 ரூபாய் கட்டணத்துக்கே நீங்க எல்லாமே கத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைனான்ஸ், ஃபார்மிங், பிசினஸ்ன்னு இந்த மூணுல எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிருங்க. நியூ இயர் ஆஃபரை தவற விட்டுறாதீங்க. புது வருஷம் தொடங்கி இருக்கு. புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பா வாழுங்க. உங்களுக்கும் எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அதை பத்தியும் நம்ம டீடைலான ஒரு வீடியோவை கண்டிப்பா போடுவோம். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.